இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். தவ காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நோன்பு இருப்பது, ஜெபம் செய்வது, தர்ம காரியங்களை செய்வது, சிலுவை பாதை ஜெபிப்பது, இன்னும் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற்றுக்கொள்வது, ஆலயங்கள், திருத்தலங்கள் என்று திருப்பயணம் மேற்கொண்டு ஜெபிப்பது என்று பல்வேறு பக்தி முயற்சிகளின் வழியாக இதோ இந்த தவ காலத்திலே இறைவனுடைய அருளை, ஆசீர்வாதத்தை நாம் நிரம்ப பெறுவதற்கு, நம்முடைய வாழ்வை சரி செய்து கொள்வதற்கு நாம் பல முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு சூழலில் இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். தன்னலம் துறந்து வாழ வேண்டும். சுயநலமற்ற வாழ்க்கை. அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்திலே நாம் நம்மிடம் இருந்து அகற்ற வேண்டிய ஒரு பண்பு என்று சொன்னால் சுயநலம். இந்த சுயநலத்தை விட்டு நாம் நம்மிடம் இருப்பதில் நிறைவோடு இருக்கவும், நம்மோடு இருப்பவர்களிடத்திலே பகிர்ந்து வாழவும் அழைக்கப்படுகிறோம். தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். தங்களுக்கென்று எதையும் சுயநலத்தோடு அவர்கள் வைத்து கொள்ளவே இல்லை. ஒரே குடும்பமாக, கிறிஸ்தவர்கள் என்று ஒரே குடும்பமாக, கூட்டு குடும்பம் போல இணைந்து வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவே அந்த வீட்டின் தலைவராக இருந்தார். அனைவரும் ஒரே குடும்பத்தின் உறுப்பினராக இணைந்து வாழ்ந்தார்கள். அனைவரும் தங்களுடைய உடைமைகளையெல்லாம் விற்று திருத்தூதர்களுடைய காலடியில் கொண்டு வந்து போட்டார்கள். அந்த பணத்தை அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் பகிர்ந்து செலவு செய்தார்கள். உணவு உண்டார்கள். அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள். எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை! இதோ திருப்பலியிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் இணைந்து வருகிறோம். இயேசுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் அங்கே திரு விருந்தாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் ஓர் தாய் பிள்ளைகளைப் போல, ஒரே குடும்ப உறுப்பினர்களைப் போல அந்த பங்கு திருவையிலே ஒரே கிண்ணத்திலிருந்து பருகுகிறோம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாத்திரம் அல்ல. அங்கே திருப்பலியிலே ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த பாத்திரத்திலிருந்து உணவை நாம் ஒரே குடும்ப உறுப்பினர்களாக பகிர்ந்து கொள்கிறோம். இயேசுவுடைய அந்த குடும்ப உறவிலே இணைந்து இருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இப்படி
ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவம் நம்மை ஒற்றுமையோடு சுயநலம் இல்லாமல் அனைத்தையும் பொதுவில் வைத்து ஒரு குடும்பமாக இணைந்து வாழ வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டு நமக்கு அதற்கான வழி வகைகளையெல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது நாம் அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போல சுயநலமற்றவர்களாக, பேராசை இல்லாதவர்களாக குடும்பமாக இணைந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை. நம்மிடத்திலே சுயநலம் மேலோங்கி இருக்கிறது. இறை அழைத்தலை பெற்றவர்கள், ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடியவர்கள், இன்னுமாக ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள், குடும்பத்திலே இருப்பவர்கள், பங்கிலே வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லோரும், நம்முடைய நாட்டின் தலைவர்கள், எங்கு பார்த்தாலும் சுயநலம். நான், எனது, எனக்கு மட்டும், என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் என்று மக்களுடைய பணத்தை கூட சுரண்டி சேர்த்து வைக்கிறார்கள். எப்படியாவது கொள்ளையடித்தாவது, ஏழை எளிய பிள்ளைகளுடைய பணத்தை ஏமாற்றியாவது நான் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற சுயநலம். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று. ஆம், இயேசு கிறிஸ்து நிலத்திற்காக ஆசைப்படவில்லை. அவரை பின்பற்றி ஏராளமானோர் வந்தார்கள். ஏன் சக்கேயு கூட 4 மடங்காக நான் ஏழைகளுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். இயேசு ஒரு சுயநலவாதியாக இருந்தால் எனக்கும் அதில் கொஞ்சம் கொடு என்று கேட்டிருக்கலாம். அந்த சக்கேயுவை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் பணத்திற்கோ நில புலன்களுக்கோ உடைமைகளுக்கோ அடிமையாகவில்லை. மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்னவர் பிறந்த பொழுதும் அவருக்கென்று சொந்தமான இடத்தில் அவர் பிறக்கவில்லை. இறந்த பொழுதும் அவருடைய சொந்த கல்லறையில் அடக்கம் செய்யவில்லை. மாறாக எல்லாம் சக மனிதர்கள் கொடுத்தது. ஆமன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சுயநலமற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தன்னலம் துறந்து நம்முடைய சிலுவையை நாம் தூக்கி கொண்டு நடக்க வேண்டும். இதோ இந்த தவ காலத்திலே அத்தகைய ஒரு மனமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்துவோம். சுயநலம் இல்லாமல் என்னுடைய வேலையை நான் செய்வேன், எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு என்று நான் எந்த விதத்திலும் ஏழை எளிய பிள்ளைகளை சுரண்ட மாட்டேன் என்ற ஒரு தெளிவான முடிவோடு, ஒரு மனமாற்றத்தோடு தவக்காலத்தின் அருளை, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்களுக்காக சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். தன்னலம் துறந்து வாழ வேண்டும் என்று சொன்ன இயேசுவே, உம்மை போல நாங்கள் பணத்திற்கும் பொருளிற்கும் நிலத்திற்கும் அடிமையாகாதபடியாய் என்னாலும் உம்மை போல மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாய், பொதுநலத்தோடு பணி செய்யக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றும். இதோ இந்த தவ காலத்திலே எங்களுடைய சுயநலன்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரே உம்முடைய அன்பை எல்லா மக்களுக்கும் கொடுக்கும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதியும். நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. உம்மை தேடி வந்த நோயாளர்கள் 38 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக என தீராத வியாதியில் இருந்தவர்களை கூட நீர் ஒரு நொடி பொழுதிலே குணப்படுத்தி இருக்கிறீர். இதோ உம்முடைய திரு கரத்தினால் இந்த நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தும். குடி போதை பழக்க வழக்கங்களினால் எத்தனையோ நபர்கள் தங்களுடைய வாழ்வை தொலைத்து இருக்கிறார்கள்.
குடும்பங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவரே, இந்த குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. குடும்பத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து செயல்படும்படியான ஞானத்தை நீர் கொடும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ தேர்வுக்காய் தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெறும்படியாக நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய சக்தியும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்தருளும் ஆண்டவரே. இதோ குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய பராமரிப்பை உணர்ந்து கொள்ளும்படியான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவரே, வல்லவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் ஆயனே, இதோ இந்த நாளிலே எங்களோடு இருந்து எங்கள் மன்றாட்டிற்கு செவி கொடுத்தவராய் எங்கள் மன்றாட்டிற்கு பதில் கொடுக்கக்கூடியவராய் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.